வந்திருக்கும் அனைவருக்கும் மட்டும்தான், டோனருக்காக மட்டும்தான். ரொம்ப நன்றி சார். ஏன்னா சார் வந்து கொஞ்சம் வெளியே போய் இன்னைக்கு நம்ம சப்போர்ட் டெடிகேட்டிவ் சப்போர்ட் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற நம்ம ஊர் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க தெரியல. ஆனால் நம்ம ஊர்ல யங்ஸ்டர்ஸ் வந்து எப்போதுமே ரொம்ப சண்டேல யங்ஸ்டர்ஸுக்கு ஏகப்பட்ட பிஸி ஷெடியூல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில போறது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, ஃபிலிம் போடுறது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸி ஷெடியூல்லையும் நம்ம போய் ரத்தம் கொடுக்கறதுனால பல உயிர்களை காப்பாற்றும் அப்படின்ட்டு எண்ணி இந்த சங்கரன் கோவில் நகர இளைஞர்கள் எவ்வளோ ஆர்வமா இந்த மாபெரும் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், இங்க இருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் இங்க பங்கெடுத்து இருக்கிற அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது 7th ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் நான் இருந்தேன், பட் பல்வேறு பணியினால வர முடியல. இந்த டைம் எப்படியாவது வந்தே தீரணும்னு நினைச்சேன். நான் வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சிகள் பங்கெடுக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். 75 மெம்பர்ஸுங்கிறது சும்மா கிடையாது. 75 உயிரை காப்பாற்றக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ மறுபடியும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்க என்ன சப்போர்ட் வேணாலும் டிஎஸ்பி ஆகிய என்கிட்ட அணுகலாம். நான் உதவுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நிறைய யங்ஸ்டரை பார்த்தேன், பணி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பணி வாய்ப்புகளுக்கு எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க எப்போ வேணாலும் டிஎஸ்பி ஆஃபீஸ் உங்களுக்காக திறந்தே இருக்கு, தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நிறைய பத்திரிகையாளர்கிட்ட இருக்கு, டிஸ்பிளேவும் பண்ணியிருக்கிறாங்க. 0007 முடியும். அந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, நான் இருக்கேன். எங்கேயோ இருந்து வந்தாலும் சங்கரன் கோவிலில் ஒர்க் பண்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு தூரம் 400 கிலோமீட்டரு, பட் இங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே என் மேல காட்டுற அன்பு, அது எனக்கு பெரிய பாக்கியமா கருதுறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா நடத்திட்டு இருக்கிற எல்லா ஏற்பாட்டாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், முக்கிய ஏற்பாட்டாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் டோனர்ஸ் அனைவருக்கும் எடுத்துட்டு வந்தது 50க்குள்ளதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப மறுபடியும் ஜிஎஸ்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்றோம். எல்லாரோட ஒத்துழைப்புக்கே ரொம்ப நன்றி. இன்னொன்று என்னன்னா, என்னோட கான்செப்ட் எப்பயுமே எப்படின்னா வருமுன் காப்போம் அப்படின்னு தான். ஏன்னா இது எப்படின்னா ரத்தம் கொடுக்கறது வந்த பின் காப்போம் அப்படிங்கிறது. முக்கியமா யாருக்கு அதிகமா தேவைப்படுதுன்னா பெண்களுக்கு தான். ஏன்னா விழிப்புணர்வு பெண்கள் அதிகமா ரீச் ஆகலன்னு தான் சொல்லணும். எப்படின்னா இந்த சோஷியல் மீடியா டைம் இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற காலத்துல இருந்தே அவங்க அனீமியாவை பற்றி, ரத்த சோகை பற்றி படிச்சிருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நேற்றுக்கு கூட எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் அதிகமாக எடுத்துகிட்டு போகணுன்றதான் நான் நினைக்கிறேன். அடுத்து எப்படின்னா அதிகமான ரத்தம் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆண்களுக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் அந்த மாதிரி டைமில் தான் நிறைய தேவைப்படுது. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு முதல்ல சொன்னது நம்முடைய அண்ணாமலை ரமேஷ் அண்ணனும் நசீர் மாமாவும். அவங்களோட உங்களுடைய கைதட்டல்களுக்கு மத்தியில் அன்போடு வரவேற்றோம். வாங்க. நம்முடைய கோபனியம்பார் வெற்றி பதவியுடைய ஆசிரியர் நம்ம சார் தான்.